வணக்கம். இது ஸ்கந்த நட்சத்திர ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்னோடய இன்ட்ரடக்ஷனும் ஜோதிடம் யாருக்கு தேவை, ஜோதிடத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம இந்த ஜாதகத்தை, அடிப்படையான ஜாதகத்தை எப்படி புரிஞ்சிக்கலாம், ராசி லக்னம்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் உங்களுக்கு தரேன். உங்கள் கையில் ஜாதகம் இருந்ததுன்னா அந்த ஜாதக கட்டம், நம்மளுடைய ராசி கட்டம்னு ஒன்று இருக்கும். நவாம்ச கட்டம் அப்படிங்கிறதுமே டிஃபால்ட்டாக எல்லா ஜாதகம் கணிச்சு தரவங்களும் நவாம்ச கட்டத்தையும் கொடுப்பாங்க. நீங்கள் பிரதானமாக பார்க்க வேண்டியது ராசி கட்டம். ராசி கட்டத்தில் 12 கட்டங்கள் இருக்கும். இந்த 12 கட்டங்களில் லா அப்படின்னு போட்டிருக்கிறது தான் உங்களுடைய லக்னம். இந்த லக்னம் அப்படிங்கிறது சூரியனுடைய புள்ளி நின்ன ராசி வீடு, அதுதான் லக்னம் சொல்லுவாங்க. பேசிக்காக 12மே பார்த்தீங்கன்னா 12 ராசிகள் தான். இதில் லக்னம் எங்கே இருக்கோ அந்த ராசியை உங்கள் லக்னமாக நம்ம எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு மகர வீட்டில் லான்னு போட்டிருந்தா அது ராசி கட்டத்தில் அந்த ராசிக்கு பேர் மகரம் தான். பட் அந்த இடத்துல உங்களுடைய லக்னம் குறிப்பிட்டிருந்தால் உங்களுடைய லக்னம் மகரம். அப்போ ராசி அப்படின்னா என்ன? பேசிக்காகவே இதை ராசி கட்டம்னு சொல்கிறோம். இங்கே தான் நீங்கள் குழம்பக்கூடாது. ராசி கட்டம்ங்கிறது எல்லாமே ராசி கட்டம் தான். 12மே 12 ராசிகள் தான். இதில் லக்னம் எங்கே இருக்கோ அது உங்களுடைய லக்னம். சந்திரன் எங்கே நிற்குதோ அது உங்களுடைய பிரதான ராசி. ஓகேங்களா? உங்களுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த நட்சத்திரத்திலேருந்து தான், அந்த நட்சத்திரோடைய நாதன், நட்சத்திர நாதன் ஒருத்தங்க இருப்பாங்க, அதிலிருந்து தான் உங்களுடைய தசைகள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் உங்களுடைய பிரதான ராசி. லான்னு எங்கே குறிப்பிட்டிருக்கோ அது உங்களுடைய பிரதான லக்னம். இதுதான் ராசியும் லக்னத்தையும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜனனகால ஜாதகம் அப்படிங்கிறது நீங்கள் பிறக்கும் போது கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலவரங்களை குறிக்கிறது தான் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் சொல்கிறது. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு நிமிடத்துக்கும் ஒரு நாளுக்கும் மாறிட்டே தான் இருக்கும். நீங்கள் பிறந்த நேரத்தில் நொடியில் என்ன இருக்கோ அது உங்களுடைய ஜாதகம். டே டு டேயில் அது மாறிக்கிட்டே இருக்கிறது பேர் கோச்சார பலன். ஸோ டே டு டே லைஃப்பில் இப்போ இன்றைக்கி சனி எங்கே இருக்கார், இன்றைக்கி எங்கே குரு இருக்கார் அப்படிங்கிறத அதை வச்சு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோ ராசி லக்னத்துக்கு எப்படி நம்ம பூர்த்தி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஓவராலாக இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இது 12 ராசி கட்டங்கள், 9 கிரகங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 12 ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கும் அதிபதிகள்னு இருப்பாங்க. இப்போ மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, கடகம், சிம்மம், இந்தந்த ராசிகளுக்கு ராசி அதிபதிகள்னு இருப்பாங்க. 9 கிரகங்கள் யாருன்னு சொல்லிடுறேன். சனி, சுக்கிரன், சூரியன், புதன், குரு, செவ்வாய், கேது, சந்திரன். இதில் மாந்தின்னு குறிப்பிடுவாங்க, நம்ம அதை பார்க்குறது இல்லை. இப்போ நான் சொன்ன 9 கிரகங்கள் மட்டும்தான் நாம் ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம பலன் சொல்லிகிட்ருக்கோம். இதில் சுபர்கள் அசுபர்கள் அப்படின்னு நம்ம 2 கேட்டகரைஸ் பண்ணுவோம். அதில் சனி, செவ்வாய், ராகு, கேது இவங்களை நம்ம இயற்கை அசுபர்கள் அப்படின்னு தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும். இயற்கை சுபர்களில் சுக்கிரன், குரு, புதன், சந்திரன் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இயற்கை சுபர். சூரியன் அப்படிங்கிறவர் அவர் எடுத்திருக்கிற பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு ஒரு சில நேரத்தில் சுபராவோ ஒரு சில நேரத்தில் அசுபராவோ அவர் நம்ம எடுத்துக்கணும். அது நம்ம போக போக பார்ப்போம். நான் சொன்ன இந்த கிரகங்கள் இந்த 12 ராசி கட்டங்களில் உங்கள் லக்னத்திலேருந்து எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பொதுவான பலன்களை சொல்லுவோம். ஸோ இதுதான் கிரகங்களுடைய ஸ்தான பலம். எல்லா கிரகங்களுக்கும் சில பலங்கள் இருக்கும். ஒரு கிரகம் ஒரு ராசி கட்டத்தில் நிற்கிறது ஸ்தான பலம். அது பார்க்குற பார்வை நேத்திர பலம், திக் பலம், வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பலன்கள் ஒரு கிரகங்களும்
பொசிஷன் எடுக்கும் ஒரு ஒரு ராசி கட்டத்தில் ஒரு ஒரு ஜாதகத்தில். இதெல்லாம் வச்சு தான் நம்ம பொதுவான பலனை நம்ம சொல்லுவோம். இதுதான் அஸ்ட்ராலஜி. பெரும்பான்மையாக நம்ம வந்து எல்லா ஜோதிடர்களும் வந்து முக்கியமான கிரக நிலவரங்கள் அல்லது கிரக பயிற்சி வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிங்கிறத பற்றி தான் பெரும்பாலும் பேசுவாங்க. அது ஏன் அப்படின்னா இந்த கிரகங்கள் தான் அவங்களுடைய அந்த டிரான்சிஷன் பீரியட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மோர் தென் அ இயர், அதாவது வருடக்கோள்கள் அப்படின்னு நம்ம இதை குறிப்பிடுவோம். சனிக்கு பார்த்திங்கன்னா 2.5 வருஷம், குருவுக்கு பார்த்திங்கன்னா 1 வருஷம், ராகு கேதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 வருஷம். இந்த ராகுவும் கேதுவும் ஒரே டைமில் டிரான்சிஷன் ஆகும். ஆன்டி கிளாக் வைஸில், ஆன்டி கிளாக் டைரக்ஷனில் நம்ம இந்த பயிற்சி நடக்கும். மற்றதெல்லாம் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகும். ஸோ பெரும்பான்மையமாக இந்த வருடக்கோள்களை பற்றி ஏன் நம்ம அதிக பலன்கள் சொல்கிறோன்னா, இந்த கோள்கள் மட்டும்தான் ரொம்ப பொறுமையாக மூவ் ஆகிட்டுருக்கும். மற்ற மாதக்கோள்களான சூரியன், 45 நாள் ஒருக்கா மாறக்கூடிய சுக்கிரன், செவ்வாய், இதெல்லாம் வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜோதிடர்களும் மேக்ஸிமம் வார பலன்களையும் மாத பலன்களையுமே இதை இன்க்ளூட் பண்ணி இதை சேர்த்து சொல்லிடுவாங்க. இது தனியாக சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வருடக்கோள்களுக்கு மட்டும் தான் வரும். அதனால தான் வந்து இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கு எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ் உண்டு, தனி ஸ்பெஷல் அட்டென்ஷன் உண்டு. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்மளுடைய கோச்சார பலன்களில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளோட ஜாதகம்னா என்ன, லக்னம் என்ன, ராசி என்ன. இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே நம்ம ராசிக்கு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் தவிர லக்னத்துக்கு கிடையாது. லக்னத்துக்கு நம்மளுடைய தசா புத்தி, தசை எந்த தசை போயிட்டுருக்கு, எந்த புத்தி போயிட்டுருக்குன்றதை பொறுத்தும் இந்த கோச்சார பலன்கள் மாறும். அதனால் இப்போ நான் சொல்கிற பொது பலன்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் உங்களுடைய ராசி. அந்த ராசிக்கு தான் நான் வந்து பொது பலன்களை சொல்கிறேன். இன்னும் பொறுமையாக, இன்னும் ஒரு கட்டத்துக்கும் 3 நட்சத்திரங்கள் உள்ளடங்கியிருக்கும். ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே 9 சாரங்கள் போகும். இவ்வளோ மைன்யூட்டாக, இவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணி போகணுன்ற அவசியம் இல்லை. பொதுவான பலனே 80-90% மக்களுக்கு வந்து இது வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பொது பலன்களே இப்போ நம்ம போகலாம். ஸோ இப்போதைக்கு இதை புரிஞ்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். புரியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நான் பேசுகிறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.